உங்க 2 பேரையும் கூப்பிட்டு நானும் நல்லபடியா விருந்து வச்சுட்டேன். என் ஆசை எல்லாம் தீந்துருச்சியா. இனிமே எனக்கு எதுவும். பாட்டி ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? நீங்க இன்னும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இனிமேல் பேசாதீங்க. சரியா ஐயா கார்த்தி, என் மனசு நிறைஞ்சு இருக்கியா. என் பேத்தி நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டா. இதெல்லாம் எதனாலயா? உன்னாலதானே ஏன் நடந்தது? உன்னால அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுல நடக்கணும்யா. நீ வேணா பாரு, அடுத்து உன் மாமா இங்க வந்து அவன் கையால கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும். அதுவும் நடக்கும்யா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பாட்டி, கும்பாபிஷேகம் மட்டும் இல்ல, பிரிஞ்சிருக்கிற நம்ம 2 குடும்பத்தையும் சீக்கிரமே நான் ஒண்ணு சேர்த்துருவேன். அதுக்குள்ள உங்க மத்த பேத்திங்களையும் இங்க கூட்டிட்டு வரேன். அவங்க கூட நீங்க சந்தோஷமா இருங்க. ஆமையா, ஆமையா கார்த்தி, நீ சொன்னா நிச்சயமா நடத்தி காட்டிடுவேன். நீ சொன்ன மாதிரி என் மத்த பேத்திங்கள்லாம் இங்க வரணும்யா. அவங்களெல்லாம் நான் பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேயா, ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா நான் கூட்டு வரேன் பாட்டி. பாட்டி, ரேவதி வரா. சரி சரி சரியா. நீ அந்த ஹால்ல போய் உட்காரு, நாங்க வந்துடுறோம். போத்தா.